Hi friends, welcome to my channel சிகரத்தில் சரண். டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ். இந்த சேனலில் டிஎன்பிசிக்கு சம்மந்தமான லேட்டஸ்ட் அப்டேட், அதுக்கப்புறம் மாடல் கொஷின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எல்லாமே இந்த சேனலில் அவைலபிளாக இருக்கும். ஸோ மறக்காமல் சிகரத்தில் சரண் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசி எக்ஸாம் சிலபஸ்க்குரிய இந்தியன் பாலிட்டியோடைய கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, பிரியாம்பிள் டு த கான்ஸ்டியூஷன், அதாவது இந்திய ஆட்சியல்ல அரசியலமைப்பின் முகவுரை பற்றின மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த கொஷின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பின்வருவனவற்றுள் எது ஜனவரி 26, 1950 அன்று படி இந்திய அரசியலமைப்பு முகவுரையில் சரியானது? இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, இறைமை, மக்களாட்சி, குடியரசு, அதாவது சவரன், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். இதுதான், இந்த வேர்டு தான் ஜனவரி 26, 1950 படி இந்திய அரசியலமைப்பு முகவுரையில சரியானது. எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் சமதர்ம மத சார்பின்மை இந்த வேர்டு முகப்புரையில சேர்க்கப்பட்டதுன்னு கேக்குறாங்க. இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, 42வது சட்ட திருத்தம். அதாவது எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல சோசியலிஸ்ட் செக்குலர் இந்த வேர்டை முகப்புரையில பிரியாம்பிள்ல சேர்த்திருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் 42வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதாவது 42வது சட்ட திருத்தம். எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் சமதர்ம மத சார்பின்மை இந்த வேர்டு முகப்புரையில சேர்க்கப்பட்டதுன்னு கேக்குறாங்க. இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, 42வது சட்ட திருத்தம். அதாவது எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல சோசியலிஸ்ட் செக்குலர் இந்த வேர்டை முகப்புரையில பிரியாம்பிள்ல சேர்த்திருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் 42வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதாவது 42வது சட்ட திருத்தம். அடுத்து, இந்திய அரசியலமைப்பில் சமய சார்பற்ற என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? அதாவது சமய சார்பற்ற இந்த வார்த்தைக்கான கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னு கேக்குறாங்க. இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, 1, 2, 3 சரியானது, 4 மட்டும் தவறானது. முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, அரசு அனைத்து மதங்களையும் காக்கிறது. இது சமய சார்பற்ற வார்த்தைக்கான கரெக்டான அர்த்தத்தை கொடுக்குது. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எந்த அரசும் எந்த மதத்தையும் தனியாக உயர்த்தக்கூடாது. இதுவும் கரெக்ட் தான். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சமய சார்பற்ற என்ற சொல் அரசியலமைப்பின் அடிப்படையாகும். இதுவும் கரெக்ட் தான். நாலாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அரசு அனைத்து மதங்களையும் புறக்கணிக்கிறது. இதுதான் தவறான ஸ்டேட்மெண்ட். சோ இந்த கொஸ்டின்ல கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, 1, 2, 3 இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் சரி, நாலாவது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தவறானது. பின்வரும் எந்த கூற்று என்.ஏ. பல்கிவாலாவோட தொடர்புடையது? இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, முகவுரை அரசியலமைப்பின் அடையாள அட்டை அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னா என்.ஏ. பல்கிவாலா. இந்திய அரசியலமைப்பின் முன்னுரையில் பயன்படுத்தப்படும் சகோதரத்துவம் என்ற சொல் தொடர்பான கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்யவும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, அது பிராந்தியவாதத்திற்கு இடம் அளிக்காது. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். பி ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது வகுப்புவாதத்திற்கு இடம் அளிக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. சி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அது சாதியவாதியத்திற்கு இடமளிக்காது. இதுவும் கரெக்ட் தான். சோ சகோதரத்துவம்னு முன்னுரையில பயன்படுத்தின அந்த தொடர்கான சரியான ஸ்டேட்மெண்ட் இங்க ஸ்டேட்மெண்ட் ஏவும் ஸ்டேட்மெண்ட் சியும் தான். சோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஏ மற்றும் சி. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. முகப்புரையின் பதம் கூறியவர், அதாவது முகப்புரையை பற்றி யார் யார் என்னென்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின்ல நம்ம மேட்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஏ என்ன கொடுத்திருக்காங்கன்னா, அரசியல் ஜாதகம், அதாவது முகப்புரைய அரசியல் ஜாதகம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா கே.எம். முன்ஷி. அதாவது பிரியாம்பிள பொலிட்டிக்கல் ஹாரோஸ்கோப் அப்படின்னு சொன்னவர் கே.எம். முன்ஷி. பி என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, அரசியல் அமைப்பின் சாவி, முகப்புரைய அரசியலமைப்பின் சாவி அப்படின்னு சொன்னவர் பி.ஆர். அம்பேத்கர். அதாவது பிரியாம்பிள கீ நோட் டு தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னவர் பி.ஆர். அம்பேத்கர்.
சி என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா அரசியல் அமைப்பின் ஆன்மா, அதாவது முகப்புரைய அரசியல் அமைப்பின் ஆன்மா அப்படின்னு சொன்னவர் தாகூர்தாஸ் பர்கவ். பிரியாம்பிள சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொன்னவர் தாகூர்தாஸ் பர்கவ். டி என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா வழக்கறிஞர்களின் சொர்க்கம், அதாவது முகப்புரிய வழக்கறிஞர்களின் சொர்க்கம் அப்படின்னு சொன்னவர் வந்து சர் ஐவர் ஜென்னிங். பிரியாம்பிள பாரடைஸ் ஆஃப் லாயர் அப்படின்னு சொன்னவர் சர் ஐவர் ஜென்னிங்ஸ். ஸோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் மேட்ச் ஆப்ஷன் சில இருக்கு. ஏக்கு வந்து 4, பிக்கு 3, சிக்கு வந்து 2, டிக்கு வந்து 1. முகப்புரையில் உள்ள ஒற்றுமை மற்றும் தேச ஒருமைப்பாடு என்ற சொற்கள் எந்த அடிப்படை கொள்கையை ஊக்குவிக்கின்றன? இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 1 சகோதரத்துவம். அதாவது பிரியாம்பிள்ல ஒற்றுமை மற்றும் தேச ஒருமைப்பாடு இந்த சொற்கள் எந்த அடிப்படை கொள்கையை ஊக்குவிக்கிறது அப்படின்னா சகோதரத்துவம் அப்படின்ற அடிப்படை கொள்கையை தான் ஊக்குவிக்கிறது. அரசியல் அமைப்பின் முன்னுரையின்படி பின்வரும் வார்த்தை வரிசைகளில் எது சரியானது? இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 2 இறையாண்மை, சமதர்ம, மத சார்பற்ற, ஜனநாயக, அதுக்கப்புறம் குடியரசு. சோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 2 இறையாண்மை, சமதர்ம, மத சார்பற்ற, ஜனநாயக, குடியரசு. அரசியல் அமைப்பின் முகவுரை இந்தியாவை பின்வருமாறு விவரிக்கிறது. இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 3 ஒரு மத சார்பற்ற அரசு. அதாவது பிரியாம்பிள் வந்து இந்தியாவை எப்படி விவரிக்கிறது அப்படின்னா ஒரு மத சார்பற்ற அரசு அப்படின்னு விவரிக்கிறது. பின்வரும் எந்த சொல் நமது அரசியல் அமைப்பின் முகப்புரையில் எழுதப்பட்டது அல்ல? இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 4 கம்யூனிஸ்ட். மத்த எல்லாமே அரசியல் அமைப்பின் பிரியாம்பிள்ல இருக்கு. இறையாண்மை, சமதர்மம், மத சார்பின்மை இந்த வேர்ட் எல்லாமே அரசியல் அமைப்பின் முகவுரையில இருக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரையில் குறிப்பிடப்பட்டுள்ள சொற்களின் சரியான வரிசையை குறிப்பிடவும். இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 4 நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை டேஷின் அரசியலமைப்பின் முன்னுரையால் ஈர்க்கப்பட்டது. இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 4 அமெரிக்கா. அதாவது இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை அமெரிக்காவின் அரசியலமைப்பின் முன்னுரையால் ஈர்க்கப்பட்டது. பின்வருவனவற்றுள் எது இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையின் ஒரு பகுதி அல்ல? இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 4 கூட்டாட்சி. இது மட்டும்தான் அரசியலமைப்போட முகவுரையில ஒரு பகுதி கிடையாது. மத்த எல்லா ஆப்ஷனுமே அரசியலமைப்பு முகவுரையின் ஒரு பகுதி தான். சமூக உடைமை, ஜனநாயக, மத சார்பின்மை இதெல்லாம் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையோடைய ஒரு பகுதி தான். ஆனா கூட்டாட்சி வந்து கிடையாது. சோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 4 கூட்டாட்சி. பின் வருவனவற்றுள் எது வழிமுறைகளின் ஆவணம் என்று கருதப்படுகிறது? இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 2 மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் கோட்பாடுகள். அதாவது டிபிஎஸ்பி தான் வழிமுறைகளின் ஆவணம் என்று கருதப்படுகிறது. அரசியல் அமைப்பு 42வது திருத்தச் சட்டம் 1976 மூலம் முகவுரையில் பின்வரும் வார்த்தைகளில் எது சேர்க்கப்பட்டது? இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 4 சோசியலிசம். அதாவது அரசியல் அமைப்பு 42வது சட்ட திருத்தத்தின் மூலமா 1976 முகவுரையில எந்த வார்த்தையை சேர்த்தாங்க அப்படின்னா சோசியலிசம் அப்படின்ற வேர்டை தான் சேர்த்தாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சிகரத்தில் சரண் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.